வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இலங்கை அரசியல் களத்தில் இன்று போராட்டங்கள் முதன்மை களத்தை எட்டியிருக்கின்றன. ஒருபுறம் செவிலியர்களுடைய போராட்டம், இன்னொரு புறம் மீனவர்களுடைய போராட்டம். இந்த இரண்டு போராட்டங்களும் இன்று உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு களத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. அதுபோல சுமந்திரன் அவர்களுக்கு அரசு சார்ந்த ஒரு குழுவில் இடம் கிடைத்திருக்கிறது என்கின்ற விடயமும் அது ஒரு விதத்தில் ஒரு பரபரப்பை கூட்டியிருக்கின்றது. சுமந்திரன் அவர்களுக்கு அரசு சார்ந்த குழுவில் பதவி கிடைத்திருக்கிறது என்பதை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்திகள் என்ன, அதனை மையப்படுத்தி அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்துகள் என்ன, இவைகளை இந்த காணொலியில் நாம் தெளிவாக பார்க்கலாம். எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியை பகிர்ந்தளிக்காத நண்பர்கள், நீங்கள் பகிர்ந்தளித்தால் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். கண்டிப்பாக நீங்கள் பகிர்ந்தளிப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அரசாங்கம் வரவு செலவு கணக்கை மையப்படுத்தி ஒரு அறிக்கையை வெளியிடுகின்றது. இந்த அறிக்கையில் சுகாதாரத்துறைக்கு ஒரு பெருவாரியான நிதிகள் ஒதுக்கப்படவில்லை என்பதும், சுகாதாரத்துறை தொழிலாளர்களை மையப்படுத்திய விடயத்தில் அரசாங்கம் ஒரு பாராமுகத்தை காட்டிவிட்டது என்கின்ற விடயம் ஒரு பரபரப்பு செய்தியாக மாறியிருந்தது. இது மக்கள் மனதில், அந்த சுகாதாரத்துறையை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மனத்திலே அது ஒரு பெரும் கவலையை கொண்டதாக மாற்றியிருந்தது. இந்த சூழல்தான் இன்று மதியம் 12 மணி அளவில் மருத்துவமனைகளில் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய செவிலியர்கள் மற்றும் மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் போராட்டத்தில் இறங்கினார்கள். அவர்கள் போராட்டத்தில் இறங்கிய பொழுது அவர்கள் எடுத்து வைத்த கருத்து ஒன்றுதான். இந்த வரவு செலவு திட்ட கணக்கீட்டில் எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. நாங்கள் இந்த மக்களுக்காக போராடி, அந்த மக்களுக்காக நாங்கள் எங்களுடைய உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அரசு பாராமுகமாக எங்கள் மத்தியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் முதன்மைப்படுத்தி போராட்டத்தை எடுத்திருக்கின்றார்கள். இந்த போராட்டம் இலங்கை முழுவதுமே விரிவடைவதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமையும் என்கின்ற கருத்தையும் அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். இது அனுரா ஆட்சிக்கு ஒரு சிக்கலாக மாறுமா என்கின்ற கேள்வியும் எழும்பாமல் இல்லை. இந்த சூழலில் மீனவர்கள் போராட்டம் மிக வலி மிகுந்த ஒரு போராட்டமாக இருக்கிறது என்பதுதான் பதிவு. அவர்கள் குறிப்பிடக்கூடிய விடயம் ஒன்றுதான். சுமார் இந்த 7 நாட்களாக இந்தியாவில் இருக்கக்கூடிய, குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் பெரிய பெரிய படகுகளை கொண்டு வந்து எங்களுடைய மீன் வளத்தை அள்ளிக்கொண்டு சென்று விட்டார்கள். எங்களால் எந்தவிதமான தொழிலும் செய்ய முடியாத ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோம். இப்படியே நாங்கள் சென்று கொண்டிருந்தால் எங்களையே நாங்கள் மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைதான் எடுக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் அமைகின்றது. இது காலாகாலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களிடம் வசதி இல்லாத காரணத்தினால் நாங்கள் சிறு படகுகளை வைத்துக்கொண்டு மீன்பிடிக்க முயற்சித்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக எங்களுடைய எல்கை பகுதியில்தான் நாங்கள் மீன்களை பிடிப்பதற்கான முயற்சிகளை எடுத்து நாங்கள் பிடித்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய எல்கையில் அத்துமீறி நுழைகின்ற தமிழகத்தை சார்ந்த மீனவர்கள் பெருவாரியாக மீன் வளத்தை அள்ளிக்கொண்டு சென்று விடுகிறார்கள். அது மட்டுமல்ல, எங்களையும் அவர்கள் தாக்க தொடங்கிவிட்டார்கள். எனவே எங்களுக்கான பாதுகாப்பு வேண்டும், எங்களுடைய தொழில் வளத்தை பாதுகாப்பதற்கான ஒரு களத்தை இந்த அரசு கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தை எடுத்திருக்கின்றார்கள். இந்த போராட்டம் வலிமிகுந்த போராட்டம் என்றுதான் பார்க்க முடிகின்றது. இதற்கு முன்பு கூட 135 மீனவ சங்கங்கள் ஒருங்கிணைந்து இதுபோன்ற கருத்துக்களை வைத்து போராட்டங்களை தொடர்ச்சியாக இலங்கை ஆட்சியாளர்கள் பலர் அந்த காலகட்டங்களிலும் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அதற்கான விடிவு கிடைக்கவில்லை என்பதுதான் அவர்களுடைய வருத்தம். ஆனால் தமிழகத்தை சார்ந்த மீனவர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் சொல்லக்கூடிய விடயம், நாங்கள் எங்களுடைய எல்கையை தாண்டி மீன் பிடிக்கவில்லை. ஒரு சிலர் திட்டமிட்டு தமிழக மீனவர்களுக்கும் தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் இடையே சிக்கலை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இதுபோன்ற செயல்களை செய்துகின்ற காரணத்தினால் நேர்மையாக நடக்கக்கூடிய எங்களுக்கும் இங்கு இழிவு சொல் வருகிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த விடயத்தில் தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் மிகவும் பரிதாபமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு களம்தான் இருக்கின்றது.
இதை இருநாட்டு மீனவர்களும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு நிலைமையை எடுக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலானோருடைய கருத்தாக இருக்கின்றது. வாழ்வாதாரம் என்ன கோணத்தில் போகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு இக்கட்டான களத்தில் பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழர் தாயகத்து மீனவர்களுக்கு விடிவை தர வேண்டிய களத்தை இருநாட்டு அரசுகளும் சேர்ந்து எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை தான் இப்பொழுது வலுவடைந்திருக்கின்றது. இந்த கோரிக்கைக்கு செவிசாய்க்க வேண்டியது இருநாட்டு தலைவர்களும் என்பதுதான் இங்கு முன்வைக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. அதுபோல தற்பொழுது பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், அனுரா அரசாங்கம் ஒரு குழுவை உருவாக்கி இருக்கிறது. அதாவது அரசுக்கு வழிகாட்டக்கூடிய குழு. அந்த குழுவில் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் பலர் அதில் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்படி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலில் சுமந்திரன் அவர்களுடைய பெயரும் அதில் இடம் பிடித்திருக்கின்றது. இந்த சுமந்திரன் அவர்களுடைய பெயர் எப்படி அனுரா அவர்களுடைய ஆட்சிவிடத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுவில் இடம் பெற்றிருக்கிறது என்கின்ற கேள்வி எழுப்பப்படுகின்றது. இந்த கேள்விக்கான விடையை பலர் பலவிதமாக சொல்கின்றார்கள். எப்பொழுதும் ஆட்சியாளர்கள் ஆக யார் வருகிறார்களோ அவர்களை அனுசரித்து செல்லக்கூடிய களத்தை எடுத்துக்கொண்டு பயணிப்பதில் எப்பொழுதுமே சுமந்திரன் அவர்கள் தெளிவாக இருந்திருக்கிறார் என்கின்ற கருத்தை பதிவிடுகிறார்கள். அதனால்தான் யார் ஆட்சியில் இருந்தாலும் சுமந்திரன் அவர்கள் அரசு சார்ந்த களங்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை பார்க்க முடியும் என்ற செய்தியை எடுத்து வைக்கின்றார்கள். இப்பொழுது அனுரா ஆட்சியாளர்களால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குழுவில் சுமந்திரன் அவர்களுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறது என்கின்ற விடயம் ஒரு பரபரப்பை கூட்டுகின்ற செய்தியா என்பதை விட சர்ச்சையை எழுப்புகின்ற செய்தியாக மாறி இருக்கிறது என்பதுதான் நிஜம். இதை குறித்து வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு கருத்தையும் பதிவிட்டிருக்கின்றார். அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய கருத்து நான் பல காலமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகள் சிங்கள தலைவர்களோடு கைகுலுக்கி கொண்டு பயணிக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை நான் பலமுறை பதிவு செய்திருக்கின்றேன். அதை மீண்டும் இப்பொழுதும் நான் பதிவு செய்கின்றேன். சுமந்திரன் அவர்கள் இந்த குழுவில் எப்படி இடம் பிடித்தார் என்கின்ற விடயத்தை நீங்கள் புரிந்து கொண்டாலே தெரியும் உங்களுக்கு தமிழ் கட்சிகள் எந்த கண்ணோட்டத்தில் பயணித்து கொண்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்தி. இது மக்கள் புரிய வேண்டிய செய்தி அல்லது மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய செய்தியாகத்தான் இதை முன்வைக்கிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார். தற்பொழுது உள்ள நிலைப்பாட்டில் அனுரா என்கின்ற அந்த ஆட்சியாளருக்கு எதிராக பல கட்டங்களில் பல களங்களில் போராட்டங்கள் வடிவம் கொள்ள தொடங்கி இருக்கின்றதா? இதன் பின்னணியில் எதிர்க்கட்சிகள் முன்னின்று காய்களை நகர்த்துகிறதா? அல்லது மக்கள் உணர்வு பூர்வமாக தாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பறைசாற்றுவதற்காக இந்த போராட்டங்களை முன்னெடுத்து செல்கின்றார்களா? இந்த கேள்விகள் தான் இப்பொழுது எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. நன்றியுடன் ஏற்பா.